திண்டுக்கல்லில் பஸ் கவிழ்ந்து 7 உயிர்கள் பலியானதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் காரணம் என்றும், மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் ஆட்சி நிர்வாகம் சரியில்லை என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இல்லாம கஷ்டப்படுறாங்க விவசாய மக்கள், அவ்வளவு தூரம் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? 1000 இன்னைக்கு வாக்குறுதிகளை கொடுத்து ஜெயிச்சு வந்த திமுக தான் இதுக்கு முழு பொறுப்பு ஏத்து அனைவருக்கும் தன்னிறைவு பெற்ற தண்ணீரை வழங்கணும். நன்றி நன்றி வணக்கம். அதே மாதிரி நேற்று கொடைக்கானல்ல விழுந்துச்சா கேளுங்க அதை பத்தி. ஏலகிரியில இல்ல நேத்து பார்த்தா ஏற்காட்டுல நேத்து பார்த்தோம்னா சுற்றுலா போற ஒரு பஸ் அவ்வளவு பாதாளத்துல போய் விழுகுது. 7 பேர் உயிரிழந்திருக்காங்க. நேத்தே நம்ம தேமுதிக சார்பா அறிக்கை கொடுத்திருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, ஏன் இந்த குளறுபடிகள்? இப்ப சம்மர் வந்தா ஹில் ஸ்டேஷன் போறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ உரிய பாதுகாப்பு தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. நல்ல ஹில் ஸ்டேஷன்ல வண்டி ஓட்டுறது திறமையான பேருந்து ஓட்டுநர்களை அமைக்கணும். மதில் சுவர்கள் 2 பக்கமும் ஏத்தணும். அது மட்டும் கிடையாது, பயணிகளுக்கு பாதுகாப்பான அந்த பயணத்தை ஏற்படுத்தி தர வேண்டியது அரசின் கடமை, காவல்துறையினுடைய கடமை. இன்னைக்கு 7 உயிர் போயிருக்கு. இதை யார் பொறுப்பேத்துக்கிறாங்க? முதலமைச்சர் பொறுப்பேத்துக்கிறாரா? இன்னைக்கு எதுவுமே தெரியாம அப்பாவிகள் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு உரிய சன்மானத்தையும் அரசு அவங்க குடும்பத்துக்கு ஒருத்தர் வேலையும் தரணும். இந்த நிகழ்வு இனி எங்கும் நடக்காம, ஏன்னா இந்த சம்மர் ஃபுல்லா ஊட்டி, கொடைக்கானல், ஏலகிரி, ஏற்காடு எல்லா இடத்துக்கும் தான் மக்கள் போவாங்க. அந்த பாதை சரியா இருக்கா? அந்த போகும் பேருந்து சரியா இருக்கா? ஓட்டுநர்கள் சரியா இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி அனுப்ப வேண்டியது அரசின் கடமை. இப்படிதான் என்ன பண்ணாங்க, தேர் திருவிழான்னு சொல்லி பூரா தேரையும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் போய் சக்கரம் போய் ரோட்ல மாட்டிக்குது, கரண்ட் கம்பத்துல போய் தேர் மாட்டிக்குது. ஏன் இவ்வளவு குளறுபடி? அப்ப இங்க நிர்வாக சீர்கேடு என்பது உள்ளங்கை நெல்லுக்கடியாக தெளிவா தெரியுது. இது அத்தனையும் சீர் செய்ய வேண்டியது ஒரு அரசின் கடமை. மக்களுக்கு ஒரு சீரான நிர்வாகத்தை இந்த அரசு தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.